ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ்டா கிரியேஷன். டுடே நம்ம சேனலில் ஆரி ஒர்க்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு கலையுமே கற்றுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அந்த கலையோட தொடக்கத்தை பற்றியும் அது தொன்று தொட்டு பிரபலமடைஞ்சதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நம்மளில் சில பேருக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கும். அப்போனா தான் அந்த கலையை கற்றுக்கிட்டதுக்கான ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு கூட இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எம்ப்ராய்டரி அப்படிங்கிற கலை ரொம்ப காலமாகவே இந்தியாவில் இருக்கிற ஒன்று தான். ஒவ்வொரு கலைக்குமே ஒவ்வொரு தனித்துவம் அப்படிங்கிறதும் இருக்கும். அந்த தனித்துவம் தான் அந்த கலையோட பிறப்பிடத்தை பற்றியும் அது கடந்து வந்த பாதையை பற்றியும் விவரிக்கிறது. ஆரி எம்ப்ராய்டரியோட பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாரபங்கி அப்படிங்கிற இடத்துல தான் தோன்றியிருக்குன்னு சொல்லலாம். 12ஆம் நூற்றாண்டில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து குஜராத்தில் உள்ள கட்ச் பகுதி வரை ஆரி ஒர்க்குங்கிறது ரொம்பவே பிரபலமாயிருக்கு. இதை செருப்பு தைக்கிறவங்களால தான் ஆரி ஒர்க் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே பட்டது. பாரபங்கியில் வாழ்ந்த மோச்சி இன மக்கள், அதாவது தோல் பொருள் செய்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, அவங்க தான் இந்த கலைக்கு ஒரு உருவம் கொடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற அதே நீடில் தான் அவங்களும் அதே நீடில் மேலே எப்படி சேம் மெத்தட் நம்ம ஆரி ஒர்க்குக்கு எப்படி மேலே நீடிலும் அடியில் த்ரெட்டு சுற்றுதோமோ அதே மாதிரியே தான் அவங்க செருப்புமே தைச்சிருக்காங்க. இதை ஆடையில் வடிவமைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் அவங்க ட்ரெஸ்ஸஸுமே கிராண்டாக ரொம்ப ப்ரைடலாகவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்தியாவில் முகலாயர் ஆட்சி காலம் இருந்ததுனால அவங்க கலைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவங்க ஆரி ஒர்க்கை ரொம்பவே இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும், ரொம்ப பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்தியா ஃபுல்லாமே பிரபலப்படுத்த ஆரம்பித்தாங்க. முகலாயர் ஆட்சி காலத்தில் பிரபலம் அடைஞ்சது. முகலாயர்களில் கிங் அண்டு குயின் ரெண்டு பேருக்குமே நல்ல ப்ரைடலான ட்ரெஸ்ஸு நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி முத்து, பாசி, மணி, பவளம் இந்த மாதிரியும் அடுத்து வெள்ளி ஜருகை, தங்க ஜருகை இதெல்லாம் வச்சியும் அவங்க ட்ரெஸ்ஸை வடிவமைச்சிருக்காங்க. அதே டைமில் அவங்க அதை ட்ரேடும் பண்ணியிருக்காங்க, அதாவது வணிகமும் செஞ்சுருக்காங்க ஆடையை வடிவமைச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் ஆரி ஒர்க்குங்கிறது ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அங்கேருந்து தான் சவுத் இந்தியாவிலையும் இப்போ பிரபலமாயிட்டு வருது. பழையங்காலத்துலலாம் ஃப்ளவர், அதாவது மலர் வடிவத்தில் அப்படி இல்லைன்னா அனிமல்ஸ் வடிவத்தில் அப்படிங்கிறதுலாம் அவங்க ஆரி ஒர்க்குங்கிறத போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ எப்படின்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப ஃபேஷனாக ஹிப் பெல்ட்டு, ஆரி ஒர்க்லேயே ப்ளவுஸு, ப்ரைடல் அப்படிங்கிற ஒரு வேர்டே ஆரி ஒர்க்குக்கு நம்ம கொண்டு ப்ளவுஸு, ஹிப் பெல்ட்டு, கைக்கு வங்கி, அடுத்து நெக் செயின், இந்த மாதிரி ஆரி ஒர்க்கை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. ஆரி ஒர்க்கில் ரொம்பவே ரேட்டு கோல்டு அண்டு சில்வர் ரேட்டு ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் சிந்தட்டிக் அண்டு காப்பர் த்ரெட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின் சைடுமே ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்காங்க ஆரி ஒர்க்குங்கிறத. ஆரி அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு தான், அந்த ஒரு வேர்டுக்கு மீனிங் என்னென்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு நீடில், அந்த நீடிலுக்கு தான் ஆரி அப்படின்னு பேர். அதனால தான் இதுக்கு ஆரி ஒர்க் அப்படிங்கிறது ஒரு நேம். முற்காலத்துலலாம் விலங்குகளோட தோலை, அதாவது ஸ்லிப்பர் தைக்கிறதுக்கு தான், அதே மாதிரி விலங்குகளோட தோலை ஒன்றா இணைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தையல் அவங்க பழகியிருக்காங்க. அடுத்து இது ஃபாரின் கண்ட்ரிஸ், ஆரி ஒர்க் இந்தியாவிலையும் பிரபலம் அடைஞ்சு ஃபாரின் கண்ட்ரிலையும் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சு ஆரி அப்படிங்கிறது ஹூக் அப்படின்னு ஆரிங்கிறதுக்கு ஒரு பொருள். அடுத்து ஆரி ஒர்க்குங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த நீடிலுக்கும் ஆரி அப்படிங்கிறது ஒரு பொருள். கபிலர்கள், அதாவது ஆரி ஒர்க் பண்ணுறவங்கள அப்போ கபிலர்கள்னு சொல்லியிருக்காங்க. கபிலர்கள் தான் முதல்ல தோல் பொருளை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து அதை துணிகளில் மேம்படுத்தி அதை ஒரு நுட்பமாக பயன்படுத்தியிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசில் ராயல்ட்டிகளால் விரும்பப்பட்ட மலர் மற்றும் விலங்கு வடிவத்தை கபிலர்கள் முகலாயர்களுக்கு ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலையும் இந்த நுட்பம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஐரோப்பாவில் இதுக்கு பேர் ஆரியில், அதுக்கு டேம்பூர் ஸ்டிச்சுன்னு ஐரோப்பாவில். டேம்பூர் அப்படின்னா பிரெஞ்சு மொழியில் இதோட மீனிங் என்னென்னா ட்ரம்முங்கிறது தான் டேம்பூர் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஃப்ரெஞ்சில் லுனோவில் அப்படிங்கிற இடத்துலையும் ஃப்ரெஞ்ச் நாட்டில் ரொம்பவே இது ஃபேமஸ் ஆகிருக்கு.
அடுத்து ஃப்ரெஞ்சில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆரிங்கிறதுக்கு பதிலாக ஹூக் எம்ப்ராய்டரி. ஐரோப்பாவில் வந்து தாம்பூர் எம்ப்ராய்டரி, பிரெஞ்சு லூனோவில் வந்து ஹூக் எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஆரி எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேர். நெக்ஸ்ட் முகலாயர் காலத்திலேருந்து ரொம்பவே பிரபலம் அடைஞ்சு இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் வர ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து இல்லை நார்மலாக கூட ஒரு நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலும் ஆரி ஒர்க் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு பார்த்தோம்னா எம்ப்ராய்டரி அப்படின்னு பார்த்தோன்னா எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் 2 டைப் தான். ஒன்று வந்து ஹேண்டு, இன்னொன்று வந்து மிஷின் எம்ப்ராய்டரி. ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து நீடில், த்ரெட்டு, கிளாத்து இதை வச்சு பண்ணுறது தான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. மிஷின் எம்ப்ராய்டரி வந்து மிஷின் மூலியமாகவே டோட்டல் எம்ப்ராய்டரியுமே பண்ணி முடிக்கிறது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி. ஹேண்ட் எம்ப்ராய்டரியுமே டைப்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா டைப்ஸ் அப்படிங்கிறதுல வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அப்படிங்கிறத விட ஸ்டிச்சஸ் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்பவே அதிகம்தான். இந்தியாவில் ஃபேமஸான நிறைய எம்ப்ராய்டரிஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு பார்ட்டுங்கிறது வந்து ஆரி ஒர்க். உங்களுக்கு மற்ற ஸ்டிச்சஸ் மற்ற எம்ப்ராய்டரிஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். அடுத்து எம்ப்ராய்டரி அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு ஆர்ட்டை வந்து அதாவது நம்ம கற்பனையில் ஒரு பிக்சர்ஸ் விஷுவல் வச்சுருந்து அதை வந்து நம்ம த்ரெட் மூலியமாகவும் நீடில் மூலியமாக நம்ம வந்து எப்படி அதை பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒர்க். நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது வந்து அதுதான். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீப் சப்போர்ட் மீ. டாடா பை பை ஃப்ரம் ஷைனிங் ஆஃப் சந்தியா கணேசன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.